ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 மாடலுக்கான புது பல்சர் 125 கார்பன் ஃபைபர் வேரியண்ட்டுன்னு சொல்லுவோம். இதோட நேம் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட்டு. டூயல் சீட் வரும் பார்த்தீங்களா, நம்ம பல்சர் 180, பல்சர் 220F இந்த பைக்கில் வர மாதிரியான ஒரு ஸ்ப்ளிட் சீட்டை வந்து கொடுத்துருக்கூடிய ஒரு வேரியண்ட்டு தாங்க இது. 150cc இந்த ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் 125cc இந்த ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட் வந்து இருக்குது. நம்ம வச்சுருக்க இந்த 125cc பல்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில், அதாவது பல்சர் ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்டில் 125லேயே டாப் வேரியண்ட். இதுக்கு கீழே 2 வேரியண்ட்ஸ் வந்து இருக்குது. பேசிக்காக நியான் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் சிங்கிள் சீட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வராதுங்க, வெறும் ட்ரம் பிரேக் மட்டும் வரும். அதுதான் ஸ்டார்டிங் மாடல். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் சிங்கிள் சீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ஃபைபர் இருக்கக்கூடிய டிஸ்க் வரக்கூடிய ஒரு மாடல். அண்ட் அதில் ஸ்ப்ளிட் சீட் வச்ச இது டாப் மாடல். சரிங்களா, இந்த மாதிரி 3 வேரியன்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த டாப் மாடலுக்கு அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர். நடுவில் இருக்க ஒரு மாடல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 125 ஸ்டாண்டர்டு. நீங்கள் அந்த பேஸ் வேரியன்ட் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வராமல் ட்ரம் பிரேக் மட்டும் வரும் இல்லையா, அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நியான் பல்சர் 125. சரிங்களா, இதுதான் இந்த 3 பைக்ஸோட நேம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் மாடலான கார்பன் ஃபைபர் ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்ட் இந்த 2025 இதில் என்ன அப்டேட்ஸ் இருக்குது, நீங்கள் எதனால் இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட என்ஜினை பற்றி நீங்கள் பார்க்கும்போது என்ஜினோட பேஸ்மெண்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த பல்சர் 150யோட அதே என்ஜினோட சைட்ஸில் தான் வந்தது. என்ஜினோட பார்க்குறதுக்கும் சரி, இதோட பர்ஃபார்மன்ஸு, இதோட கியர் சிஸ்டம் எல்லாமே அந்த 150 பல்சர் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் தான் இந்த வண்டியுமே கொடுக்குது. பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 124cc என்ஜின், 11.6 bhp பவரும் 10.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெறும் ஏர் கூலிங் பேஸ்டான என்ஜின் தான், மற்ற எந்த மாற்றங்களும் கிடையாது. இது வந்துட்டு BS6ஓட OBD2B அந்த வேரியண்ட் வரதுனால 2 ஆக்சிஜன் சென்சர்ஸ் இதில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதோடைய பொல்யூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஷினுங்க இது. கார்பரேட்டர் எதுவும் வராது, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த வண்டியில் கிக்கரும் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் என்ஜினை பற்றின ஒரு விஷயங்கள். இதோட பிரேக்ஸ் வீல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டாப் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கிடைக்கும். அலாய்ஸோட டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 150க்கும் இதுக்கும் ஒரு வேறுபாடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. டயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 80/100க்கு 17 inches வீல் சைஸ் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயரு, MRF டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 110 செக்ஷனுக்கான டயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே 17 inches வீல் சைஸ். பட் என்னென்னா சஸ்பென்ஷன்ஸ் வைஸில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் அந்த டெலஸ்கோபிக் வந்து இந்த பேசன் பிளாட்டினா ப்ரோ, பிளாட்டினா 110 அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அதே இதுதான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150யோட அதே டெலஸ்கோபிக் கிடையாது. ஃப்ரண்ட்டோட டெலஸ்கோபிக் மட்டும் கொஞ்சம் அந்த டயாமீட்டர் சின்னதாக இருக்கும். ஆனால் ரியரோட சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 150 பல்சரில் என்ன இருந்ததோ அதே தான். அந்த என்டூரன்ஸாக இருக்கக்கூடிய நைட்ராக்ஸ் கேஸ் அந்த சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இது வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கும் சரி, நீங்கள் அந்த வண்டியை உட்காந்து அந்த ரியரில் உட்காந்துருக்க பில்லியன் வந்து ஃபீல் பண்ணுறதும் சரி, எக்ஸாக்டாக பல்சர் மாதிரியே வந்து இருக்கும். பல்சர் 150 மாதிரியே இருக்கும். அதே விஷயங்கள் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. பாடி ஃப்ரேம் எல்லாமே வந்து சேம் தான். பட் எங்கெல்லாம் வித்தியாசம் இருக்குன்னா நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தெரியும். டேங்க் வந்து குட்டியாக இருக்கும், ரியரோட ஸ்கூப் வந்து சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு 150க்கும் இதுக்கும் வேறுபாடாக இருக்கும். மற்றபடி இந்த வண்டி நீங்கள் நார்மலாக ரோட்டில் ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா தூரத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பல்சர் 150 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் வந்து கிரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ரியரில் வந்து இந்த வண்டிக்கு எந்த ஒரு டிஸ்க் பிரேக் எந்த ஆப்ஷன்ஸுமே வராதுங்க, வெறும் ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்டாக 3 வண்டிகளுக்கும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வரும். இதோட ஃப்ரேம்ஸ், இதோட லைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 150யோட அந்த ஸ்ட்ரக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா 150ல் அந்த ஸ்டாண்டர்டுக்கும் ட்வின் டிஸ்க்குக்கும் ரியரோட அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வச்சு வித்தியாசம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 125ல் 3 வண்டிகளுக்குமே ஒரே சைஸான ஸ்ப்ராக்கெட் தான். உங்களுக்கு அந்த செயின் கவர் எல்லாமே வரும். 150யோட ட்வின் டிஸ்க் ஆர் 180 மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஸ்ப்ராக்கெட் வந்து கிடையாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இது வண்டி மைலேஜ் ஓரியன்டான ஒரு வண்டி தான். ஸோ அதனால் இதை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்சருக்கே உரித்தான அந்த டபுள் ஸ்டெப் அந்த LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அந்த பழைய நாஸ்டாலஜிக் இண்டிகேட்டர்ஸ் அதே ஹேலஜன் அதே டிசைனில் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. சீட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஸ்ப்ளிட் சீட்டு, சீட்டோட கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே நமக்கு அந்த ட்வின் டிஸ்கோட வேரியண்ட்டும் அண்ட் 180, 220 இது எல்லாத்துக்குமே சேம். என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான் வருது. சைஸ் கொண்டு உங்களுக்கு ஒரே மாதிரி எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்குங்க.
டேங்க் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து ஒரு டேங்க் வந்து 150யோட அதே டேங்க் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 11.5 லிட்டர் டேங்க் தான். இதே நீங்கள் 150 பல்சரில் 15 லிட்டர் டேங்க் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்துட்டு வெறும் 11.5. அதில் ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ 1.8 லிட்டர்ஸ் உங்களுக்கு ரிசர்வ் ஆகிடும். ஸோ மீதி இருக்க அந்த 10 லிட்டர் அந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரியான இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ஃபில் ஆகும், ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா. அட் த சேம் டைம் இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா இது ஒரு செலவாக கண்டிஷனில் பின்னாடி வந்து இழுத்து விட்டுரும். ஸோ 2 லிட்டர் டேங்க் வந்து பெட்ரோல் இருக்கிற மாதிரி என்றைக்குமே வச்சுக்கோங்க. இதோடைய அந்த ஸ்கூப்ஸ், என்ஜின்ஸோட டிசைன், கீழே வரக்கூடிய என்ஜின் கவுல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்டாக 150ல் அந்த ஸ்போர்ட்டியராக இருக்கும் பார்த்திங்களா, அதே டிசைன்ஸ் அப்படியே வந்து ரெப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்பிளிட்ஸ் ஹேண்டில்ஸ் வந்து கிடையாது. நார்மலாக 150 பல்சரில் வரக்கூடிய அந்த மீடியமாக இருக்கும் பார்த்திங்களா ஸ்டாண்டர்டில், அதே ஒரு ஸ்பிளிட் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 150 ட்வின் டிஸ்கில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இன்னுமே நல்லா அகலமாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்கல. சுவிச்சஸோட குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது இந்த ரீடிசைன் பண்ணப்பட்ட இப்போ இந்த டிஜிட்டல் மீட்டர் மாற்றினாங்க இல்லையா, அந்த டிஜிட்டல் மீட்டரோட சேர்த்து தான் எல்லா விஷயங்களுமே மாறி இருக்குது. NS125, N125 இது எல்லாத்துலேயுமே இந்த டிஸ்பிளே தான் வருது. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே இங்கே மோட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், இதுக்கான அந்த இன்டெகிரேட்டடான சுவிச்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே இங்கே சைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான ஒரு சுவிட்ச் தான், சூப்பராகவே இருக்குது. அண்டு ஆரன் அமைதியாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்ஜின் சவுண்டு வந்து கேட்டு, அதாவது சைலண்ட் எக்ஸாஸ்டோட சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். இந்த வண்டியுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு விதமான பீட் வந்து க்ரியேட் பண்ணுதுங்க. அந்த பீட் உண்மையுமே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அண்ட் என்ஜின் நாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 150 பல்சரோட அதே என்ஜின் நாய்ஸ் தான் இதுலேயுமே உங்களுக்கு கேட்குது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கன்சோல் மீட்டர் வந்து பார்த்துருவோம். கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் மீட்டர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டே டைமில் இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ஒரு 12 மணி வெயில் அப்படின்னா சத்தியமாக நல்லா இல்லை. பட் ஆனால் அந்த பிரைட்னஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். வண்டியில் கொடுக்குறது வந்து லோ செட்டிங்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டேக்கோ மீட்டர் வந்துடுது, ஸ்பீடோ மீட்டர் வருது, லோ ஃபியூவல் வார்னிங் வரும், ட்ரிப் ஏக்கான மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ட்ரிப் பி, DTE டிஸ்டன்ஸ் டு எம்டி, நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு ஏற்ற வண்டிக்கு மைலேஜ் எவ்வளோ வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த வண்டியில் வந்து கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான் வந்து வரும். அப்படியே ஃப்ரண்ட்டோட அந்த ஹெட் செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்சருக்கே உரித்தான அந்த டூம் செட்டப், ஹாலஜன் லைட்ஸோட இன்னமும் அப்படியே வருது இந்த டூமு. லுக்ஸ் வந்து உண்மையாலுமே ஒரு ஐ கேச்சருங்கிறத விட இது வந்து நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்து பழக்கப்பட்ட ஒரு லுக்கு. இதை வந்து நான் குறை சொல்லவே முடியாது. இது ஒரு இன்ஜினியரிங் டிசைன் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு நீ இப்படி தாண்டா இருக்கணுன்ற மாதிரி பஜாஜ் வந்து டிசைன் பண்ணி இந்த வண்டி விட்டுருப்பாங்க போல். அப்படி தான் வந்து இந்த ஹெட்டு 150லேயே இந்த ஹெட் இருக்குது. நீங்கள் பழைய டூம் எடுத்து நீங்கள் மாட்டினாலும் ஃபிட் ஆகும், புது டூம் எடுத்து ஃபிட்டாலும் ஃபிட் ஆகும். அந்த செட்டப்பு, அந்த ஐப்ரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு உறுத்தா அப்படியே பக்காவாக செட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஹெட் செட்டப் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஹாலஜன் லைட்ஸோடு தான் வருது. இந்த வண்டியில் வரக்கூடிய ஒரே ஒரு எல்இடி மேட்டர் என்னென்னா ரியரோட டேஞ்சர் லைட் மட்டும் தான் அந்த ஸ்டெப் எல்இடிஸ் வரக்கூடியது. மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து ஹாலஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த வண்டியோடைய புது அப்டேட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஜிட்டல் கன்சோல் மீட்டர், ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து ஒன்று எக்ஸ்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ரிவ்யூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. யாருக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் லவர், நீங்கள் ஒரு பல்சர் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு மைலேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு பெட்டரான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இது ஒரு விஷயம். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணணும், மைலேஜ் வந்து ஒரு 50லேருந்து 55 வரணும், அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபேமிலி ஆப்ஷன்ஸுக்குமே இது பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு லாங் போகிறது, அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டிய ஒரு நிலமை வருது, அப் அண்ட் டவுன் டெய்லியும் ஓட்டி ஆகணும், அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி வேணும், முக்கியமாக ஸ்போர்ட்டியராகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வண்டி நல்லாவே செட் ஆகுங்க. இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நான் சொன்ன இந்த 3 வேரியன்ட்ஸோட பேஸ் வேரியண்ட்டான நியான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1,00,000
1,05,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1,06,000 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். 1,06,000லேருந்து 1,24,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது எப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோரூம் அண்டு நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்க, வண்டி நீங்கள் என்ன வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இதை 3 பொறுத்து தான் உங்களுக்கு ஆர்டிஓ சார்ஜஸ் ப்ளஸ் பைக்குக்கே உரித்தான எக்ஸ்ஷோரூம் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. நாம் பார்த்துட்டு இருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டு. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 1,20,000லேருந்து 1,24,000, அதாவது 24,000 நான் சொல்கிறது என்னென்னா 1,23,500 அந்த மாதிரி வரும். ஒரு ரவுண்டு ஃபிகராக தான் நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் கூடவும் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாங்க. ஒரு 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 நாலேஜுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வண்டியோடைய டெஸ்ட் ரைடுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் நாலேஜபிளாகவும் இருக்குங்கிறதையும் நம்புகிறேங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.